பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்கு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை தியானிப்போம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. இவ்வசனங்களை குறித்து தியானிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அவர் ஏற்ற காலத்தில் அதை செய்யும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவர் நம்மை எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எப்பொழுதிலும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படி இருக்கிற தேவன் நம்மிடத்தில் வாசமாக இருக்கும்போது ஒருபோதும் நம் கவலைப்படக்கூடாது. நம்மளுடைய கவலைகள், துக்கங்கள், வீணான சிந்தைகள் எல்லாவற்றையும் விட்டு அவர் பாதத்தில் அர்ப்பணித்து விட்டு தொடர்ந்து நமது இலக்கை நோக்கி ஓட தேவன் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். ஆகையால் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏன்னா இந்த காலத்தில் கர்ஜிக்கிற சிங்கம் போல் சத்ருவானவன் உங்களை விழுங்க வேண்டும், உங்களை விழ வைக்க வேண்டும், உங்களை எழும்ப விடாமல் தடுக்க வேண்டும் என்று அலைந்து திரிகிறான். தேவனை விட்டு வழி விலக வேண்டும். உங்கள் ஜெப வாழ்க்கையை குறைக்க வேண்டும். நீங்கள் தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியத்தை பிரிக்க வேண்டும் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் சொல்லுகிற காரியம், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்தில், அதாவது நம்மளை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, கர்த்தரை உண்மையாய் தேடுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இது நிறைவேறி கொண்டு இருக்கிறத பார்க்கும் போது நம்மளும் திடன் கொள்ள வேண்டும். இந்த வேதத்தை தியானிக்கும் போது எத்தனையோ ஜனங்கள், யோபு, தானியேல், தாவீது, எத்தனையோ பேர் எல்லா உபத்திரவத்தின் பாதையை கடந்து தான் அவங்களுக்குரிய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம், எல்லாருமே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்தவர்கள். ஆனால் அவங்க கொஞ்ச காலம் ஒரு உபத்திரவ காலத்தை கடந்து சென்றாங்க. ஆகையால் இந்த உபத்திரவ காலம் எதற்கெனில் நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நிலைநிறுத்தும். இது நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது நம்மை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த, நிலைநிறுத்த, இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை, தேவன் மேல் பற்றுதலாக இருக்க இருதயத்தை நமக்குள்ளாக உருவாக்க தேவன் விரும்புகிறார். ஆகையால் இந்த உபத்திரவ காலங்கள் தேவனோடு இருக்கிற ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உறவு இன்னும் ஸ்திரப்பட வேண்டும். அவரோடு இருக்கிற நேரங்கள், ஜெப வேலைகள், வேத வசனிப்புகள், தியானங்கள் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது இந்த இருதயம் என்ன படும்னா ஸ்திரப்படும், பலப்படும், நிலைநிறுத்தப்படும், பலப்படுத்தப்படும். ஆகையால் இன்றைய தினத்தில் நீங்கள் ஒரு உபத்திரவ பாதையில் கடந்து செல்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க. தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குன்னா அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆனால் அது வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருப்பது மிக அவசியம். தளர்ந்து போகாதீர்கள், திகைத்து போகாதீர்கள், பயப்படாதீர்கள். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளும் கூட நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி இருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைப்பா. ஆண்டவரே, உபத்திரவ காலத்தில் ஆண்டவரே கடந்து செல்லுகிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் பாதுபடியில் வருகிறோம். ஆண்டவரே, அவர்கள் யாரும் சத்ருவின் ஆண்டவரே போராட்டத்தினால் விழுந்து விடாதவாறு, மனம் தளர்ந்து போகாதவாறு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அந்த கன்னிகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் இறையாகாதவாறு காத்துக்கொள்ளுங்க ராஜா. உம்மை விட்டு வழி விலகாதவாறு, அம்மா ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிற ஐக்கியம் குன்றி போகாதவாறு, உறவு ஆண்டவரே துண்டித்து போகாதவாறு காத்துக்கொள்ளும். உம்மை இன்னும் அதிகமாய் தேர ஆண்டவரே, ஆழத்தின் மேல் ஆழம் என்று வேதம் கூறுகிறதுப்பா. ஆண்டவரே, உமது சமூகத்தில் உமது பிரசன்ஸில் இன்னும் ஆண்டவரே ஆழத்திற்குள்ளாக கடந்து செல்ல தேவர் உதவி செய்கிறார்.
கரம் பிடித்து வழி நடத்துங்க. இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ராஜா, நிலை நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபித்து ஜெயங்கள் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.